பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 இன்னும் ஒரு மாசம் தாங்க மிச்சம் இருக்கு. 11 மாசத்துல நடக்காதது அப்படி என்ன நல்லது இந்த மாதத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய இறுதி வாய்ப்புங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எப்பவுமே இனி திரும்ப கிடைக்காதுங்க. கடைசி 30 நாட்கள்ல மறைந்திருக்கும் நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம விலாவரியா பார்க்கலாங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போதுமே நீதி சமநிலையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க, நியாயமானவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்ட பழகும் போதும் அடுத்தவங்க கிட்ட படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. காதலிலும் நட்பிலும் நம்பிக்கைக்குரியவர்களா நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அழகாக நடக்கும் நபராக இவங்க இருப்பாங்க. எல்லாரையும் இணைக்கும் பாலம் இவங்களா இருப்பாங்க. அன்பும் அமைதியும் நிறைந்தவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணநலன்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்க கூட நேரம் இல்லாம நாங்களே சுத்திட்டு இருக்கோம், நாங்க எங்கம்மா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. துலாம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. துலாம் ராசிக்காரங்களே, சனி பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதிங்க. நல்ல மனசு, உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியாய் இருக்குது. ஆஞ்சநேய பெருமான், லக்ஷ்மி, குரு பகவான வழிபாடு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குறிப்பா சனி பகவான மறந்துடாதீங்க. சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு வந்து அவரை ஏமா நான் வழிபாடு செய்யணும், எனக்கு அவரை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி முடியாதவங்க ஆஞ்சநேய பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பானதா இருக்கும். துலாம் ராசி வெற்றியாளர்கள், தனிமையில வாழக்கூடிய துலாம் ராசிக்கு இனி தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுது. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நீதி, நியாயம், தர்மம் ஆகியவற்றை உயிர் மூச்சு கொண்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மற்றவர்களின் தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இவர்களின் சொந்த தேவைகள் கவனிக்கப்படாம போகுது. கடந்த 10 மாதங்கள் கஷ்டமா இருந்துச்சு. இந்த 11வது மாதமும் ரொம்ப கஷ்டம். அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் தெய்வங்கள் மனமிறங்கி சில வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க போறாங்க. அவற்றை பயன்படுத்தி கொண்டா அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமா உங்களுக்கு இருக்கும். சூரியன் ஆளுமையை வெளிப்படுத்துறார். சுக்கிரன் 11ஆம் பாவத்துக்கு செல்கிறார். இது லாபகரமான நிலை. சனி 5வது பாவத்தில் நன்மையை தரப்போறார். குரு 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். இது புதிய தொடர்புகள் மற்றும் குடும்ப முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. பணம், மரியாதை எல்லாமே கிடைக்கும். புதன் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை சேர்க்கிறார். இவை அனைத்தும் சேர்ந்து விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக அமைகிறதுங்க.
பணம், புகழ், உறவு, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய மன அழுத்தம் குறையும். யாரோ ஒருவர் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுவாங்க. வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனா அவசரப்படாம பொறுமையா இருக்கணும். காதல் உறவுகள் மேம்படும். குடும்பத்துல அமைதி நிலவும். சிறிய வரவு கூட பெரிய நிம்மதியை தரும். கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும். மன அமைதி, நல்ல தூக்கம், உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுவாச பிரச்சனை இருந்தா கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் நலத்தை வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. சுக்கிர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தானம் கொடுங்க. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நாகராஜர் வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வேலை, தொழில், ஒப்பந்தம், சம்பளம் ஆகியவற்றில் குருவின் துணை இருக்கும். பதவி உயர்வு சாத்தியம். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. ஆண்களுக்கு வேலை மாற்றம் நன்மையை தரும். பெண்களுக்கு புதிய உறவு மற்றும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். கல்வி, தேர்வு, ப்ராஜெக்ட் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும். குடும்ப உறவுகளிடம் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். உறவுகளுக்குள்ள நல்ல பிணைப்பை உண்டாக்கணுங்க. விதி கை கொடுக்க போகுது. வளர்ச்சி, வெற்றி, பிரகாசம் உண்டாக போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. நேர்மை, நியாயம், சமநிலை ஆகியவற்றை தாங்கி பிடிக்கணுங்க. சுக்கிரன் ஆதரவாக இருக்க போறார். கவர்ச்சி, பேச்சு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வேலை, புதிய திட்டம், புதிய தொடர்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் குறையும். மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கும் திறன் அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகலாம். யோசனைகளை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. சிலர் பொறாமைப்படலாம். நேரத்தை வீணடிக்காதீங்க. அதிர்ஷ்டமான கதவு திறக்க போகுது. உள்ள செல்லுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் நம்ப வேண்டாம். பொறுமையா இருங்க. வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் கஷ்டப்பட்டீங்க. இப்போது சந்தோஷமா இருக்க போறீங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, ஆன்லைன் ப்ராஜெக்ட் போன்றவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் முருகர், விநாயகர் பெருமானுங்க. உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்யுங்க. தீபம் ஏற்றி வைங்க. துளசி மாலை அணிவிங்க. சனி பகவானுக்கு எள் தானம் கொடுங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. பசுமாட்டுக்கு பச்சை கீரை தானம் கொடுங்க. புதன்கிழமைகளில் துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். துலாம் ராசிக்காரங்களே, நியாயத்தையும் சமநிலையும் நம்புங்க. கஷ்டத்துக்கு பின் தெளிவான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 30 நாட்கள் உங்களுக்கு பலன் தரக்கூடியது. புதிய முயற்சி எடுக்க பயப்படாதீங்க. விதி உங்கள் பக்கம் இருக்கு. தொழில், உத்தியோகம், அரசியல், விவசாயம் என எந்த துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த 40 நாட்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்க போகுது. நிரந்தர வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மக்களிடம் ஆதரவு பெருகும். திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாட்டில் வேலை, சொந்த ஊருக்கு திரும்புதல் போன்ற முயற்சிகள் கைகூடும். பெண்கள் மன கஷ்டத்திலிருந்து வெளிவர போறீங்க. உங்களை அசிங்கப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்க போறீங்க. உலகமே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரமா இது இருக்க போகுது. அமைதியான வாழ்க்கை அமைய போகுது. நீங்க நினைச்சது எல்லாமே வெற்றி அடைய போகுது. உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க. அடுத்ததான் நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. கெட்ட கனவுகள் உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படலாம். அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கணும். உங்களை விட்டு சென்ற உறவுகள் இனி வர காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். அதனால் திடீர் பண நெருக்கடி வரலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுவது
பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம். அதனால் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, இந்த சொல்லை சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகும். பண வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பணம் செலவிட நேரலாம். அதே மாதிரி பயணம் செல்லவும் நேரிடலாம். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் பொறுப்புகளை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. உங்களுடைய பொறுப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். எதிர்பாராத செலவு உண்டாகும். அடுத்தவர்கள் பழகுவதில் கவனம் தேவை. பண வரத்து தாமதப்படும். கலைத்துறையினர்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காம போகலாங்க. அதனால் உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமானை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக போகுது. நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். கொஞ்சம் உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருத்தப்பட நேரிடும். அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தையின் உடல்நிலையில கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அதனால் கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்றது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. உறவினர்களின் வருகையால் உங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இது யாருமே கோடீஸ்வரன் கிடையாது. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது. நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழலை உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய மனசுல
ஒரு நாளில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் அதிர்வுகளும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? இதனால தான் சிலர் ஒரு நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையாகவும் சில நேரத்தில் பலவீனமாகவும் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க சில நேரம் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க, ஆனால் சில நேரங்களில் கவலை எல்லாமே சூழ்ந்திருக்குங்க. சில நேரங்களில் வேலை, வருமானம் மற்றும் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, துலாம் ராசிக்காரங்களே உங்களை மட்டும் நீங்கள் பலவீனமாக நினைக்க வேண்டாம். தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும். அந்த வெளிச்சம் உங்களை சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும். தேவையற்ற நபர்களுடன் பழக்க வழக்கம்லாம் வேண்டாம். அதெல்லாம் பழக்க வழக்கம் வச்சு நேரத்தை வீண் செஞ்சிடாதீங்க. யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், ஓகேங்களா? நீங்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும் என்பதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு தியானம் செய்யுங்க. நீங்கள் தூங்கினாலும் பணம் தரக்கூடிய தொழில்களையும் வேலைகளையும் உருவாக்குங்க. இனிமையாக வாழ்க்கையை வாழுங்க. இளமையாக இருக்கும் போதே உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்க தான் செய்யும். அந்த ஆசைகளை நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். என்றென்றைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.